ரீசனிங் டைஸ்ல அதாவது பகடையில ப்ரீவியஸா நம்ம ஒரே ஒரு டைஸ் கொடுத்துட்டு அதாவது ஒரே ஒரு பகடை கொடுத்துட்டு அதுக்கு எதிராக உள்ள எண் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். ஸோ இப்போ 2 டைஸ் கொடுத்துட்டு அதுக்கு எதிராக உள்ள எண் கண்டுபிடிக்க சொன்னாங்களா, எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். பகடையில் 5க்கு எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இங்க 2 பகடை கொடுத்துருக்காங்க, அதாவது 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வருதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா. ஸோ இந்த 2 பகடையிலையும் காமனா இருக்கிற எண் பாருங்க, இங்க 1 இருக்கு, ரெண்டுலயும் காமனா 1 தான் இருக்கு. ஸோ 1 1. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிளாக் வைஸா 1க்கு அடுத்தது என்ன வரும் 3, அதே மாதிரி இங்க 3க்கு அடுத்தது 5 வரும். அதே மாதிரி கிளாக் வைஸா 1க்கு அடுத்தது 6 இந்த பகடையில, அதே மாதிரி 6க்கு அடுத்தது 2. ஸோ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, 5க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ 5க்கு எதிராக என்ன இருக்கு, இந்த நம்பர் 2. ஸோ அப்ப 5க்கு எதிராக உள்ள எண் 2, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல இங்க 2க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்டாங்களா. ஸோ 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, 5 இருக்கு. ஒருவேளை 3க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்டாங்களா, 3க்கு எதிராக 6 இருக்கு. 6க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்டாங்களா, 3 இருக்கு. ஸோ இங்க பாருங்க 1க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்டாங்களா. ஸோ இங்க பாருங்க இதுல வராத நம்பர் பாருங்க, பகடையில் மொத்தம் 6 நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. ஸோ வராத நம்பர் என்ன இருக்கு, 4. ஸோ அப்ப 1க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்டாங்களா, 4. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, பகடையில் 6க்கு எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.